ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேம் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொருட்டோ 2 அட்டாக்ஸ் சாப்டர் 12. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் தொடக்கத்தில் பொருட்டோ ஒரு கையில் ஹிமாவரியை தூக்கிட்டு கிடாரி முன்னாடி தில்லா வந்து நிற்கிறான். சாரதா சுமிரெல்லாம் பொருட்டோ அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹோனாகமருக்கு பொருட்டோ வந்தது பிடிக்கவே இல்லை. பொருட்டோ ஹிமாவரியை ஸ்லோவாக கீழே வைக்கிறான். அப்புறம் ஹோனாகமர் சென்சே ஹிமாவரியை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறான். கோனகமருக்கு ஷாக்கு. இவன் ஏன் என்ன சென்சேன்னு கூப்பிட்றான் அப்படின்னு பார்க்குறான். கிடாரி கையை ஷார்ப்பாக்கிட்டு பொருட்டோவை அட்டாக் பண்ண வரான். அப்போ தான் ஸ்னீக் பீக்கில் வந்தது நடக்குது. அதாவது பொருட்டோ கட்டனாவை வச்சு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அப்புறம் அந்த ஸ்வாடை பிடிச்சிருக்க கையிலேயே ஹேண்ட் சைன் வச்சு வின் ஸ்டைல் பிரேக் த்ரூன்னு ஒரு புது ஜுட்ஸு போடுறான். அதில் மாட்டின கிடாரி தூக்கி வீசப்படுறான். தூக்கி வீசப்பட்ட கிடாரி கிளாமருக்கு யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். கோனகமர் வந்து ஹிமாவரியா ஹோல்ட் பண்ணிக்கிறான். இங்கே கவாக்கி டெல்டாவும் ஜூரா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கவாக்கி பொருட்டோவோட பிரசன்ஸ் திடீர்னு மறைஞ்சிட்டு சொல்ல போனா இப்போ அவன் டீம் 10 முன்னாடி சண்டை போட்டாங்களே அங்க இருக்கான் அப்படிங்கிறான். டெல்டா வானத்துல இருந்து ஜூராவை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஜூரா அவங்கள மதிச்ச மாதிரியே இல்ல. டெல்டா சென்சிங் டீம் ஹிமாவரியும் டீம் 10 இங்க இருந்த மாதிரி இல்ல. அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு சென்சிங் டீம் 10 புது டவுனுக்கு பயங்கரமான இன்ஜுரியோட போயிட்டு இருக்காங்க. ஹிமாவரி வந்து கோனகமர் சாரதா அண்ட் பொருட்டோ இருக்காங்களே அங்க இருக்கான் அப்படிங்கிறான். அடுத்து டெல்டா கவாக்கி கிட்ட அந்த ஜூரா அண்ணாதான் நிக்கிறான். என்ன பண்ண போற கவாக்கி அப்படின்னு கேட்கிறா. இங்க கவாக்கி ஜூராவை பார்த்து இந்த கிறுக்க ஏன் ஒன்றும் பண்ணாம அங்க சில மாதிரி நிக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க கிடாரி பொருட்டோ அண்ட் சாரதாவை சுத்தி நிறைய கிளாமர் கிரியேட் பண்றான். இங்க கோனகமர் என்ன நினைச்சிட்டு இருக்க பொருட்டோ, உன் இஷ்டத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்க, இங்க உன் நிலைமை என்னன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சாரதா, நிறுத்துங்க கோனகமர் சென்சே, நீங்களே பாத்தீங்கல்ல, இப்ப மட்டும் பொருட்டோ வரலன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறா. இதை கிட்ட கோனகமர் கொஞ்சம் மனசு மாறின மாதிரி இருக்கு. அவன் பொருட்டோ கிட்ட ஜாக்கிரதையா இரு, இதை பார்க்கும்போது அவனாலையும் கோட் மாதிரி கிளாக் ரீம்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது, அவன் எங்க இருந்து வருவானே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ யா பார்க்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்சாரி நிஞ்சா கிட்ட, ஹே நீ சென்சாரி நிஞ்சா தானே, கிளாக் ரீம்ஸ் இருக்கிற ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி சென்ஸ் பண்ணு, சின்ன சக்கர ட்ரேஸ் ஆனா கூட என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். பொருட்டோ ஆர்டர் போடியது அந்த நிஞ்சாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் என்ன தைரியம் இருந்தா ஒரு துரோகினி எனக்கு ஆர்டர் போடுவேன் அப்படிங்கிறான். அடுத்து சுமிரே பொருட்டோ அவன் கிளியரா சாரதாவை தான் டார்கெட் பண்றான். ஏர்லேரா கோனகமர் சென்சே அவன் முன்னாடி தான் நின்னாரு, ஆனா அவன் ஸ்ட்ரெயிட்டா சாரதாவை தான் அட்டாக் பண்ண போனான் அப்படிங்கிறா. அதுக்கு சாரதா, அவன் எனக்கு டிவர் பண்ண பிளான் பண்ணியிருக்கான் அப்படிதான் எனக்கு கேட்டு, அவனோட மூவ்ஸை வச்சு பார்க்கும்போது அப்பா ட்ரியா மாறினதுக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறா. அதை கேட்ட கோனகமரு, ட்ரியா மாறினதா, ஒரு நிமிஷம் பொறு, நீ ட்ரீன்னு சொன்னா இதே விஷயம் தான் மாட்சுரிக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்கிறான். அப்போ பொருட்டோ, இந்த ஆள் அங்கிள் சாஸ்கேயோட சக்கராவால உருவாக்குனவன், ஆனா ரொம்ப யோசிக்காதீங்க, இங்க கோல் பேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இவனா இப்போ அழிச்சு அங்கிள் சாஸ்கேவை காப்பாற்றணும் அப்படிங்கிறான். கோனகமரு, நீ என்ன சொல்ற, எங்க இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ண பொருட்டோ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பொருட்டோ, நான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணதான் சொன்னேன் கோனகமரு சென்சே, இல்லைன்னா அவன் உங்களை கொன்றுவான் அப்படிங்கிறான். அந்த சென்சாரி நிஞ்சா, ஹே நான் சென்ஸ் பண்றேன், இது அந்த கிளாக் ரீம் தான் அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ, பொறுமையா இரு, எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த நிஞ்சா, எனக்கு சரியா தெரியல, இங்கதான் எங்கேயோ இருந்து வருது அப்படிங்கிறான். இங்க பொருட்டோவையும் பொருட்டோவோட டீமையும் கிளாக் ரீம்ஸ் எல்லாம் சுத்து போட்டுட்டுங்க. பொருட்டோ, சோ அதுங்கெல்லாம் வந்துட்டா சாரதா, என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறேன், அந்த ஹூலட் கையோட ஃபைனல் டார்கெட் நீ தான், சோ சாதாரண அட்டாக் தான் உன் பக்கம் வரும் அப்படிங்கிறான். சாரதா புரிஞ்சுது அப்படிங்கிறா. சோ இங்க பொருட்டோவும் சாரதாவும் டீம் அப் பண்ணி சண்டை போட போறாங்க. அப்போ கோனகமரு, சுமிரா எங்க வா, பொருட்டோ சாரதா கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சுமிராவை வார்ன் பண்றான். பொருட்டோ கிளாக் ரீம்ஸா பறந்து போயிட்டுறான். அப்போ சாரதா ஒரு கிளாக் ரீமை மிதிக்க போறா. அப்போ அந்த கிளாக் ரீமோட வயிற்றுல இருந்து ஹிடாரி வந்து சாரதாவோட காலை வுட் ஸ்டைல் யூஸ் பண்ணி பிடிச்சிடுறான். அப்போ பொருட்டோ அந்த கிளாக் ரீமோட முதுகுல சுரிக்கன் வீசி அங்க டெலிபோர்ட் ஆகி ஹிடாரியோட ஷோல்டர்ல ரசிங்கன் போடுறான். அந்த இம்பாக்ட்ல ஹிடாரியோட உட்லேண்டு துண்டாகுது. ஆனா ஹிடாரி கிளாக் ரீம் மூலமா தப்பிச்சிடுறான். சாரதா, இது நல்லதுக்கு இல்ல, அவன் திரும்பவும் ரீஜெனரேட் ஆகிடுவான் அப்படிங்கிறா. அப்போ ஹிடாரி எங்க டெலிபோர்ட் ஆகுறான்னு காட்டுறாங்க. ஹிடாரி அந்த 10 டெவில்ஸ் டைமென்ஷன்ல ஒரு பாக்ஸ் இருந்துல அங்க டெலிபோர்ட் ஆகுறான். அங்க கவர் ஆகியிருக்க அந்த ட்ரீஸை அப்சர்வ் பண்ணி ரீஜெனரேட் ஆகுறான். அப்புறம் பொருட்டோக்கும் சாரதாக்கும் பின்னாடி டெலிபோர்ட் ஆகி ரினைகான் யூஸ் பண்ணி நிறைய கிளாமார்க்ஸ் போடுறான். மறுபடியும் கிளாமார்க்குள்ள மறைகிறான். அப்போ சாரதா, பறந்து போ, அவனை நான் தரையில என்கிட்ட வர வைக்கிறேன், அவன் வந்ததும் அவனுக்கு ரசிங்கன் போடு அப்படிங்கிறா.
அதுக்கு பொருட்டோ இது வேலைக்காகாது, நான் பறக்க போறதில்ல, நான் ஃபுல் பவர் உசுகிக்கோ போட்டு அவனை ஒரே அடியில கொல்ல போறேன் அப்படிங்கிறான். அப்போ சாரதா உசுகிக்கோனா என்ன அப்படின்னு கேட்குறா. பொருட்டோ உசுகிக்கோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது இது பிளானட்டோட சக்கரான் ரொட்டேஷனை யூஸ் பண்ணும், இது என்னோட புது ரசிகன் அப்படிங்கிறான். அதுக்கு சாரதா உன்னால உண்மையிலேயே ஒரே அடியில் அவனை கிளாக்ஸ் யூஸ் பண்ணி தப்பிக்க விடாம டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பொருட்டோ இதை தயங்கமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக முடியும், சொல்ல போனால் இந்த டெக்னிக்கு லிமிடேஷனே கிடையாது அப்படிங்கிறான். கோணகுமாரி இவன் என்னதான் சொல்றான்னு பார்த்துட்டு இருக்கான். பொருட்டோ உசுகிக்கோவை ஆக்டிவேட் பண்ணிட்டான். பொருட்டோ ஆனா இதுக்கு எனக்கு என்னோட 2 காலம் தரையில இருக்கணும், அதனாலதான் என்னால பறக்க முடியாது, இவனை ஒத்த அடியில கொல்லணும்னா எனக்கு இன்னும் நிறைய சக்கரா தேவை அப்படிங்கிறான். அதுக்கு சாரதா சோ அப்போ நான் கொஞ்சம் நேரம் வாங்கி தர்றேமா, எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறா. ஹிடாரி பொருட்டோக்கு பின்னாடி உள்ள கிளாக் ரூம்ல இருந்து தன்னோட கையை விட்டு சிடோரி போட பார்க்கறான். அதை பார்த்த கோணகுமாரு அவனோட புது டெக்னிக்கான வின் பேரிகேட் போட்டு அதை டேக்கிள் பண்ணிடுறான். அதை பார்த்த பொருட்டோ ஹே நான் உன்னை ஹீமாவரி எதனா பார்த்துக்க சொன்னேன் அப்படின்னு கேட்கறான். இங்க ஹீமாவரி கிட்ட சுமிரேவும் அந்த சென்சாரி நிஞ்சாவும் இருக்காங்க. கோணகுமாரு நான் என்ன செய்யணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், அதுல உனக்கு பிரச்சனைனா உன்னோட ஜூட்ஸை சீக்கிரமா முடி அப்படிங்கிறான். ஹிடாரி இன்னொரு கிளாக் ரூம்ல இருந்து வெளியே வந்து சாரதாவை உட்கான் யூஸ் பண்ணி பிடிச்சிடுறான். சாரதா சிடாரி கொரண்டுன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஹிடாரிக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துடுறா. அதுல கொதங்கின ஹிடாரியா பொருட்டோ கிட்ட தூக்கி வீசுறா. அப்போ சாரதா இன்னும் உனக்கு எவ்வளவு நேரம் வேணும் அப்படின்னு கேட்கிறா. அப்போ பொருட்டோ உண்மையை சொல்லணும்னா இது இன்னும் ஃபுல்லா முடியல, ஆனா நான் இதை இப்பவே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடாரிக்கு ரசிகான் உசுகிக்கோ போடுறான். பயங்கர இம்பாக்ட் ஆகுது. இதை கோடுக்கு போட்ட உசுகிக்கோ கூட கம்பேர் பண்ணா அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். உசுகிக்கோ வாங்கின இம்பாக்ட்ல ஹிடாரிக்கு கண்ணு மூலிலாம் பிதுங்கிட்டு கடைசியில ஹிடாரியோட உடம்புல தலையும் ஒரு கையும் தான் மிச்சம் இருக்குது. உசுகிக்கோவோட இம்பாக்டை பார்த்தா சாரதாவும் சுமிரேவும் கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. இங்க ஹிடாரி கிளாமார்க் நேரா கீழே விழ போறான். அப்போ பொருட்டோ இதை திரும்ப பண்ண நேரமே இல்ல, நான் உன்னை போக விட போறதில்லன்னு சொல்லிட்டு ஹிடாரியை நோக்கி வரான். ஹிடாரி கிளாமார்க் பக்கத்துல போயாச்சு. திடீர்னு கிளாமார்க்லாம் ஸ்ட்ரிங் ஆயிட்டு பார்த்தா கவாக்கியம் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தாச்சு. கவாக்கி கீழே அரகுற உயிரோடு கிடக்கிற ஹிடாரிய பெரிய கையை வச்சு பிடிச்சிடுறான். கவாக்கி நீ வழியில இருக்க போலைய, நான் உன்னை மொத்தமா அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் பண்றான் ஹிடாரிய. கோணகுமாரு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறான். இங்க ஹிடாரி ரெஸ்ட்ராய் ஆன இடத்துல இருந்து சக்கரா ஃப்ரூட் மாதிரி ஒன்று வருது, அதுல ரினைகானும் அட்டாச் ஆகிருக்கு. அதை பொருட்டோ எடுத்துக்கிடுறான். கவாக்கி என்ன இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பொருட்டோ அதை காசின் கோஜி கிட்ட காட்டி என்ன நினைக்கிற, இது அதுதானா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு காசின் கோஜி டவுட்டே இல்லை, இதே தான் நான் பார்த்தேன், இதுதான் தோர்ன் சோல் அப்படிங்கிறான். பொருட்டோ சரின்னு சொல்றான். அப்பவும் கவாக்கி பொருட்டோவோட ஷோல்டர்ல கை வச்சு ஹே பொறு, இது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு பொருட்டோ இதை வச்சுதான் என் மாஸ்டரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன், உனக்கு புரிஞ்சுதுன்னா என்ன போக விடு, இல்லைன்னா உன் கையை வெட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கி உனக்கு யார் சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கிறான். அப்போ பொருட்டோவோட நெஞ்சா ஒரு லேசர் பீம் அட்டாக் தொலைச்சிட்டு போகுது. பொருட்டோ வாயில ரத்தம் வந்து பொருட்டோ கீழே விழுறான். சாரதா பொருட்டோ கிட்ட ஓடி வரா. கோணகுமாரி என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். கவாக்கிக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இங்க ஜூரா ஹீமாவரியோட ஃபைட் பண்ண இடத்துல இருந்து பிஜிடாமா லேசர் பீம் போட்டு பொருட்டோவை அட்டாக் பண்ணியிருக்கான். இவ்வளோ லாங் ரேஞ்சில் இருந்து எப்படி தான் அட்டாக் பண்ணான்னு தெரியல. இந்த அட்டாக்ல இருந்தே தெரியுது ஜூரா இஸ் ஆன் அனதர் லெவல் 2. கவாக்கி ஓய் டெல்டா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கிறான். இங்க ஜூரா அவனோட இன்னொரு ரேனிங்கனை வச்சு ஏதோ பண்றான். எல்லாத்தையும் டெல்டா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ இவன் உண்மையிலேயே இந்த ரேஞ்சில இருந்து அவன் அட்டாக் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கிறா. அந்த சக்கரா ஃப்ரூட் கீழே கிடக்கும்ல, அதை பார்த்த சாரதாக்கு பொருட்டோ சொன்னது ஞாபகம் வருது. அதாவது இதை வச்சு தான் சாஸ்கேவை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாம்ல. ஸோ சாரதா அதை எடுக்க போறா. அப்போ அடுத்த அட்டாக்கு சாரதாவோட கையை தொலைச்சிட்டு போகுது. அண்ட் அந்த சக்கரா ஃப்ரூட்டும் பறந்து போகுது. அதை பார்த்த கோணகுமாரு வெயிட் அந்த பந்து எப்படி பறந்து போகுது அப்படின்னு கேட்குறான். பொருட்டோவால ஒன்றும் பண்ண முடியல. அந்த சக்கரா ஃப்ரூட் ஜூரா கைக்கு போயிட்டு ஜூரா அந்த பொருட்டோ அவனுக்கு சோல் த்ரோன்ஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கா, அப்படின்னா இவன் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருப்பான் போலயே. அப்போ சரி கவாக்கியை மட்டும் 10 டேல்ஸ்க்கு ஃபுட்டா கொடுத்தா போதும், நான் அந்த ஒட்சுசுகி பொருட்டோவை கொல்ல முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சிஞ்சுங்க லெவலுக்கு ஃபைட் பண்ண இருந்த ஒரே ஆளு பொருட்டோ தான். அவனும் பயங்கரமா இன்ஜூரி ஆகிட்டான். இப்போ ஜூராக்கு பொருட்டோ சாகணுமா? சோ ஜூரா கிட்ட இருந்து பொருட்டோவை யார் தான் காப்பாற்ற போறா? அண்ட் சாப்டர் 13ல நம்ம மொமோஷிக்கை பார்க்க போறோமா, இல்லைனா சாக்குரா ரிட்டர்ன் ஆகி பொருட்டோவை ஹீல் பண்ண போறாங்களாங்கிற உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.